இங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகியும் குழந்தையே இல்ல. இவரோட ஒய்ஃப் தங்கச்சி ரொம்பவே சின்ன பொண்ணா இருக்கனால அந்த பொண்ணையும் குழந்தைய நினைச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு முறை ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா டாக்டர் செக் பண்ணதுல உங்க ஒய்ஃப்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு 45 வயசு ஆகுது, இதுக்கு மேல என்னால குழந்தை இல்லாம இருக்க முடியாது, உன்னை அத்தை விட்டுட்டு நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட இவரோட ஒய்ஃபும் நீ வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அலறாங்க. இவங்களும் புருஷனை விட்டு கொடுக்க மனசு இல்லாம சுயநலவாதியா யோசிச்சு குழந்தை மாதிரி வளர்த்த தங்கச்சியவே புருஷனுக்கு கட்டி வைக்க பிளான் போடுறாங்க. இந்த விஷயத்தை ஹஸ்பண்டுக்காரர்கிட்ட சொல்லும்போது அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா இவங்க எப்படியே மண்டை கழுவி சம்மதிக்க வச்சிடறாங்க. இவங்களோட தங்கச்சிக்கு ரொம்பவே சின்ன வயசு, அக்கா சொன்னா சரியா தான் இருக்கும் சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறா. தன்னோட புருஷனுக்கு கூட பிறந்த தங்கச்சியவே கல்யாணம் பண்ணி வச்சு ரூமுக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த பொண்ணு உள்ள போன அடுத்த நிமிஷமே அழுதுகிட்டே வெளியே ஓடி வரா. அக்கா காரி சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம எல்லாம் அப்படிதான் இருக்கும்னு சொல்லி உள்ள விட்டு கதவு சாத்தி விட்டுறா. இந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் மாசத்திலே பிரெண்ட் ஆகிடுறா. இந்த ஆளு குழந்தை பிறக்க போற சந்தோஷத்துல கோவிலுக்கு போய் மொட்டை போட்டுட்டு திரும்ப வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி இருந்தே போயிடுறான். சோ இதுக்கப்புறம் இந்த ஆளு ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஆண் குழந்தையுமே பிறக்குது. ஆனா அந்த குழந்தையை தூக்கி செல்லம் கொஞ்சம் அந்த மனுஷன் உயிரோட இல்ல.